இன்னைக்கு உலக அரசியல் ஒரு செம்மையான ட்விஸ்ட் நடந்திருக்கு. உக்ரைன் போர் ஆரம்பித்ததில் இருந்து ரஷ்யா கூட யாருமே பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, தடையை பொருந்தான்னு சொன்ன அதே நாடுகள் இப்போ மெல்ல மெல்ல பின்வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. முக்கியமாக அமெரிக்காவும் சரி ஜப்பானும் சரி இப்போ ரஷ்யா பக்கம் ஒரு சின்ன பார்வையை திருப்பி இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அது ஏதோ பாசத்தால் இந்த பார்வையை திருப்பலை, தங்களுடைய நாட்டுக்கு தேவை இருக்குது, அதனால தான் இந்த காய் நகர்த்தல்களை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இது என்ன விஷயம் என்பதை தான் இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அமெரிக்கா ஏன் இப்போ ரஷ்யா விஷயத்தில் கொஞ்சம் இறங்கி வராங்கன்ற கேள்வி பல பேருக்கு கிளம்பும். இதை பற்றி நாங்கள் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். ரஷ்யாவோட நேரடியான முதலீட்டு நிதியத்தோட தலைவராக இருக்கிற கிரில் டிமிட்ரியேவ் அவர்கள் ரீசெண்டாக ஒரு அதிரடியான விஷயத்தை சொல்லியிருந்தார். அதாவது ரஷ்யாவோட எண்ணெய் உலக சந்தைக்கு எவ்வளவு முக்கியம் என்பது அமெரிக்கா இப்போ நடைமுறை ரீதியாக ஒத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் அது. உக்ரைன் போர் ஆரம்பித்த புதுசில் அமெரிக்கா என்ன சொன்னாங்கன்னா, யாரும் ரஷ்யாக்கிட்ட இருந்து ஆயில் வாங்கக்கூடாது, அவங்க வருமானத்தை தடுத்து நிறுத்தணும்னு பயங்கரமாக ரூல்ஸ் போட்டாங்க. ஆனால் நிஜம் என்னென்னா, ரஷ்யா உலகத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு எனர்ஜி பவர் கவுசன்னே சொல்ல முடியும். அவங்கள ஒதுக்கி வச்சுட்டு உலகத்தில் ஆயில் பிஸ்னஸே பண்ண முடியாதுங்கிறது தான் கசப்பான உண்மை, அமெரிக்காவுக்கு இருக்கிற கசப்பான உண்மை. இப்போ கிரில் டிமிட்ரியேவ் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, கிட்டத்தட்ட 100 மில்லியன் பேரல் ரஷ்யாவோட கச்சா எண்ணெய் மேலே இருக்கிற கட்டுப்பாடுகளை மெல்ல மெல்ல நீக்கிறதுக்கு அமெரிக்கா சம்மதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். இது ஏனெண்டா ரஷ்யா ஆயிலை முழுசாக தடுத்தா பெட்ரோல் டீசல் விலை ரீதியாக உலகளாவிய ரீதியாக தாறுமாறு ஏற ஆரம்பிச்சிடும். இப்போ ஏறிக்கொண்டு தான் இருக்குது. அப்படி ஏறினா அமெரிக்காக்குள்ளேயே மக்கள் அரசாங்கத்துக்கு எதிராக திசை திரும்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, திசை திரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. உலக சந்தையில் டிமாண்டுக்கு ஏற்ற சப்ளை இருக்கணும்னா ரஷ்யாவோட பங்கு கண்டிப்பாக அங்கே இருந்தே ஆகணும். ரஷ்யாவோட பங்கு இல்லாமல் டிமாண்டுக்கு ஏற்ற சப்ளை கொடுக்க முடியாது என்பதுதான் ஒரு கசப்பான உண்மையாக அமெரிக்காவுக்கு இருக்கு. முக்கியமான விஷயம் என்னென்னா, இதை அமெரிக்கா வெளியில் கெத்தா சொல்லலைனாலும் அவங்களோட செயல்கள் மூலமாக இதை காட்டுறாங்க. நாங்கள் தடியை நீக்கலாமான்னு சொல்லிக்கிட்டு இன்னும் ஒரு பக்கம் ரஷ்யாவோட எண்ணெய் உள்ளே வரதுக்கு வழி பண்ணி கொடுக்குறாங்க. இதைத்தான் ரஷ்யா இப்போ டி ஃபேக்டோ அட்மிஷன் சொல்கிறாங்க. அதாவது அதிகாரப்பூர்வமாக சொல்லலாலும் நீங்கள் ஒத்திக்கிட்டீங்க என்பதை தான் அர்த்தம். சுருக்கமாக சொல்ல போனால் ரஷ்யாவை பயிற்சிக்கிட்டு பொருளாதாரத்தை ஓட்ட முடியாது என்பது அமெரிக்காவுக்கு இப்போ நல்லாவே புரிஞ்சு போச்சு. யோசிச்சு பாருங்க, இவ்வளோ நாள் தடைன்னு சொல்லிட்டு இப்போ 100 பில்லியன் பேரல் ஆயிலுக்கு வழி விடுறாங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு அரசியல் மாற்றமாக இருக்கும். இந்த அரசியல் மாதத்தை நீங்கள் கண்டிப்பாக ஆழமாக புரிஞ்சு கொள்ளணும். இப்போ நாம் அப்படி ஜப்பான் பக்கம் போவோம். ஜப்பானில் இப்போ ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் ஓடிக்கிட்டு இருக்கு. அங்கே இருக்கிற ஆளுங்கட்சியான லிபரல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி, அதாவது எல்டிபி, ஒரு முக்கியமான மீட்டிங்கை போட்டிருக்காங்க. அதில் முனியோ சுசுகி அப்படிங்கிற ஒரு மூத்த அரசியல்வாதி பேசின பேச்சு தான் இப்போ ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருக்கு. அவர் அப்படி என்ன சொல்லியிருக்காருன்னா, நாம் எதுக்காக உலகத்தோட மூலையில் இருக்கிற மிடில் ஈஸ்ட் நாடுகளை நம்பி இருக்கணும்னு கேட்டிருக்கார். இதற்கு பின்னாடி ஒரு நியாயமான காரணமும் இருக்குது. ஜப்பானுக்கு தேவையான 90% எண்ணெய் அந்த நாடுகளில் இருந்துதான், மிடில் ஈஸ்டில் இருக்கிற நாடுகள் மூலமாக தான் வருது. ஆனால் அங்கே இருந்து கப்பலில் எண்ணெய் வர்றதுன்னா 3 வாரத்தில் இருந்து 1 மாதம் வரைக்கும் ஆகுதான். ஆனால் ஜப்பானுக்கு பக்கத்தில் இருக்கிற ரஷ்யாவோட விளாடிவோஸ்டாக் துறைமுகத்தை கொஞ்சம் பார்த்தா அங்கே இருந்து கிளம்பினா ஒரே நாளில், அதாவது 24 மணி நேரத்துக்குள்ளே ஜப்பானுக்கு தேவையான கச்சா எண்ணெயானது வந்து சேர்ந்துடும். ஆகவே இப்படி ஒரு சிம்பிளான வழி இருக்கும்போது என்னத்துக்கு நாங்கள் ஸ்டேட் ஆஃப் காமர்ஸை நம்பி இருக்கணும் என்ற கேள்வியில் கேட்டிருக்கார். இப்போ சுசுகி என்ன கேட்குறாருன்னா, இவ்வளோ பெரிய புவியியல் சாதகம், அதாவது ஜியோகிராபிக்கல் அட்வான்டேஜ் நமக்கு இருக்கும்போது நாம ஏன் அதை விட்டுட்டு கஷ்டப்படணும்? உக்ரைன் பிரச்சனைக்காக G7 நாடுகள் எல்லாம் சேர்ந்து ரஷ்யா மேலே தடை விதிச்சிருக்கலாம். ஆனால் அந்த தடையை நீக்க போகிறோம்னு முதல்ல அறிவிக்க போகிற நாடாக ஜப்பான் தான் இருக்கணும்னு அவர் அடித்து சொல்லியிருக்கார். இதை கேட்டால் அங்கே இருக்கிற மற்ற தலைவர்களுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்காக இருக்கும். ஏனென்றால் இதுவரைக்கும் ஜப்பான் அமெரிக்காவோட பேச்சை கேட்டு தான் ரஷ்யாவை எதிர்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது ஜப்பானுக்குள்ளேயே நம்ம நாட்டு நலன் தான் முக்கியம்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மீட்டிங்கில் இருந்து பாலிசி ரிசர்ச் கவுன்சில் தலைவர் கஜூகி கோபாச்சாகி, பேர் கரெக்டாக வரையில் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க, என்ன சொல்லியிருக்காருன்னா, சுசுகி சொன்ன இந்த கருத்தை தான் கண்டிப்பாக கவனிப்போம், இதை பற்றி ஆலோசிப்போம்னு சொல்லியிருக்கார். யோசிச்சு பாருங்கள், ஜப்பான் மாதிரி ஒரு நாடு ரஷ்யா மேலே இருக்கிற தடையை நீக்கிட்டாங்கன்னா அது உலக அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். ஜப்பான் இப்போ ஒரு எனர்ஜி நெருக்கடியில் இருக்குது, அதுதான் உண்மை. அதனால் அவங்களுக்கு ரஷ்யாவோட கேஸும் ஆயிலும் ரொம்பவே முக்கியம். நட்பு என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் வயிறுங்கிறது நமக்கு தான் இருக்குது, அது பசிக்கும், அதுக்கு நாங்கள் தான் சாப்பாடை போடணுமென்ற நிலைமைக்கு இப்போ ஜப்பான் வந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும்.
இது வெறும் பிஸ்னஸ் மட்டுமில்லை, இது ஒரு மிகப்பெரிய புவிசார் அரசியல் மாற்றம், அதாவது ஜியோபொலிட்டிக்கல் ஷிஃப்ட் என்று தான் சொல்லணும். ரஷ்யாவை தனிமைப்படுத்தணும்னு நினைச்ச நாடுகளுக்கு மத்தியில் இப்போ விரிசல் விழா ஆரம்பிச்சிருக்கு என்பது இதனை கண் முன்னாடியே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ நாம் இந்த வீடியோட அடுத்த ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். இதுவரைக்கும் எண்ணெய் பிஸ்னஸ் என்று பேசிக்கிட்டு இருந்த நாங்கள் இப்போ கொஞ்சம் இராணுவ அரசியலையும் கவனிப்போம். இவ்வளவு நாள் மேற்கத்திய நாடுகள் ஒரு குற்றச்சாட்டை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அது என்னென்னா, ரஷ்யாவும் ஈரானும் ரகசியமாக கைகோத்து வேலை செய்கிறாங்க. உக்ரைன் போற ரஷ்யாவுக்கு தேவையான உதவிகளை ஈரான் செய்கிறார்கள். இப்போ ஈரான் அமெரிக்கா போரில் ஈரானுக்கு தேவையான உதவிகளை ரஷ்யா செய்கிறார்கள் என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு பிம்பத்தை உருவாக்கி கொண்டிருந்தார்கள். ட்ரோன்கள் மிசைல்கள் ஈரான்கிட்ட இருந்து தான் ரஷ்யாவுக்கு போகுதுன்னு சொல்லி கொண்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ நாட்டோக்கான அமெரிக்காவோட தூதர் மெத்யூ விக்டர் அவர்கள் ஒரு அதிரடியான விஷயத்தை சொல்லியிருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரஷ்யா ஈரானுக்கு இராணுவ ரீதியாக உதவி பண்ணுது என்று சொல்கிறதுக்கு எங்ககிட்ட எந்த ஒரு ஆதாரமும் இப்போதைக்கு இல்லை என்பதை சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு முக்கியமான மீட்டிங்கையும் பற்றி சொல்லியிருக்கார். ஸ்பெஷல் பிரசிடென்சியல் என்வோயாக இருக்கின்ற ஸ்டீவ் விக்கோப் அவர்கள்கிட்ட ரஷ்யாவோட பிரதிநிதிகள் பேசும்போது நாங்கள் ஈரான் கூட சேர்ந்து எந்த ஒரு வேலையும் பண்ணலைன்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்களாம். இதை அமெரிக்க தூதரை இப்போ வெளியில் சொல்லியிருக்காருன்னா இது உண்மையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே இதனால தான் நாட்டோக்கான அமெரிக்காவோட தூதரும் கூட ரஷ்யா ஈரானுக்கான உதவியில் செய்யலேன்னு ஆஃபீஸில் சொல்லியிருக்கேன். ஏன் இப்போ திடீரென ரஷ்யாவுக்கு நல்லவங்க சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்கன்ற கேள்வி கண்டிப்பாக அனைவருக்கும் எழும்பும். இதற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்ஸே இருக்குது. மத்திய கிழக்கில் ஏற்கனவே இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை, அமெரிக்கா ஈரான் பிரச்சனையால் பதட்டம் அதிகமாக போய்கிட்டு இருக்கு. இதில் ரஷ்யாவையும் ஈரானையும் ஒன்றா சேர்த்து வச்சு பார்த்தா நிலைமை இன்னும் மோசமாக போயிடுமென்று அமெரிக்கா பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. ஒருவேளை ரஷ்யா கூட சீக்கிரமாக ஒரு டீல் பேசணும்னா அவங்க மேலே இருக்கிற குற்றச்சாட்டுகளை மெல்ல மெல்ல குறைக்கணும். அதோட ஆரம்பமாக கூட இது இருக்கலாம்னு நிறைய வல்லுநர்கள் சொல்கிறார்கள். ஆனால் இதில் இன்னும் ஒரு ட்விஸ்ட்டும் இருக்குது. ரஷ்யா ஈரானுக்கு ஹெல்ப் பண்ணலைன்னு சொல்லிட்டா ஈரானை மட்டும் தனியாக ஓரங்கட்டி அடிக்கிறது மேற்குலக நாடுகளுக்கு ஈஸியாக இருக்கும். இதனாலேயும் ரஷ்யா ஈரான் கூட்டணிக்குள்ளே ஒரு விரிசலை உண்டாக்குறதுக்காண்டி அமெரிக்கா இப்படி ஒரு கேம் பிளேயே பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மொத்தத்தில் பார்த்தா நாட்டோட இந்த ஸ்டேட்மெண்ட் உலக நாடுகளை ஆச்சரியப்பட வச்சிருக்கு. இவ்வளவு நாளாக எதிரியாக பார்த்த ரஷ்யாவை அவங்க தப்பு பண்ணலன்னு ஒரு இடத்துல இவங்க டிபெண்ட் பண்ணுறாங்கன்னா திரைமறைவில் ஏதோ ஒரு பெரிய டீல் ஓடிக்கிட்டு இருக்கு என்பதுதான் அதோட அர்த்தமாக இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் இந்த வீடியோட கடைசி பதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கி நாம் பார்த்த இந்த 3 விஷயமுமே ஒன்று லிங்க் ஆகித்தான் இருக்குது. அமெரிக்காவோட ஆயில் பாலிசி, ஜப்பானோட இணைச்சி தேவை, அப்புறம் நேட்டோவோட இந்த திடீர் மனமாற்றம், இதெல்லாம் பார்த்தா ரஷ்யா மேலே இருக்கிற அந்த இரும்பு திரை மெல்ல மெல்ல விலகிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் இதனால் இந்த நடவடிக்கையால் இந்த போர் நிற்குமா, இல்லை இது உலக நாடுகளோட சுயநலத்துக்கான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டாக மாறிடுமா என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில்கள் உங்கள்கிட்ட இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.